ராகவேந்திர சுவாமிகள் மாஞ்சாலம் கிராமத்தை குறிப்பாக கேட்டதையும் இந்த செய்தி நவாப் கிட்ட தெரிவிக்கிறதுக்காக வெங்கண்ணா போனதையும் போன வீடியோவில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இப்போ பார்க்கலாம். குரு ராகவேந்திர சுவாமிகள் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்ட நவாப் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அழைக்கிறாரு. அவர் இவர் முன்னாடி நிற்கவும், உனக்கு கொடுத்த அந்த கிராமம் உனக்கு திருப்தியா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா வந்தவர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசனையோட பதில் சொல்றாரு. ஏன் உன்னோட குரல்ல இவ்வளவு தயக்கம் துணிக்குது? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட இது வரைக்கும் எப்படி சொல்லுன்னு யோசிச்சுட்டு வந்தேன். ஏதோ தெரியாம அந்த கிராமத்தை வாங்கிட்டேனே தவிர எனக்கு அது பயன்படுறதா இல்லை. நதிக்கரையில இருக்கு அப்படிங்கறதுனால வாங்கிக்கிட்டேன். ஆனா என்னோட கணிப்பு பொய்யா போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், திவான் சொல்றாரு, உங்க ஒருத்தருக்கு மட்டுமே பயன்படக்கூடிய பூமி அது இல்ல, பலருக்கும் பயன்படக்கூடிய புண்ணிய பூமி அது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அந்த கிராமத்துக்கு பதிலா ரொம்ப வளமையான ஒரு பூமியை தர்றோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த நிலத்தை யார் வாங்கிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நானே அதை கேட்டு வாங்கியிருக்காரு, உங்ககிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு தான் இங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னதும் இதை கேட்டு சந்தோஷப்பட்ட அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், அந்த புண்ணிய ஆத்மாவால எனக்கு ஒரு நல்ல பூமி கிடைக்க போகுது, அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. அவர் கிளம்பினதும் நவாப் திவான் கிட்ட இது சம்பந்தப்பட்ட சாசனங்கள் எழுதி தயார் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மாஞ்சாலம் கிராமம் ராகவேந்திர சுவாமிகளோட பேர்ல எழுதி அவருக்கே உரிமையாக்கப்படுது. அந்த சாசனத்தை எடுத்துக்கிட்டு உரிய மரியாதையோட சுவாமிகளை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா வராரு நவாப் சித்தி மசூத் கான். அவர் முன்னாடி மண்டிட்டு சலாம் வச்சு சாசனத்தை அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு, என் மனசு இப்போதான் சாந்தம் அடைஞ்சிருக்கு, என்னைக்கும் இல்லாத பரவசம் எனக்குள்ள ஏற்படுது, சந்தோஷம் என் மனசு முழுக்க வியாபிச்சிருக்கு அப்படின்னு உணர்ச்சி வசப்படுறாரு. அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண ராகவேந்திர சுவாமிகள் மந்திராட்சத்தை கொடுக்கிறாரு. ஆனா திவான் வெங்கண்ணா கண்கள்ல கண்ணீரோட நின்றுட்டு இருக்காரு. அடக்கு ஒடுக்கமா நின்றுட்டு இருந்த நவாப் பேச ஆரம்பிக்கிறாரு. சுவாமி, நீங்க எங்க சாம்ராஜ்யத்துல நிரந்தரமா தங்க போறீங்க அப்படின்னு திவான் சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சில காலங்களில் பிருந்தாவன பிரவேசம் செய்ய போறதையும் கேள்விப்பட்டேன். அதை நினைச்ச மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா உங்களோட செயல் எதுவா இருந்தாலும் அது எல்லாருக்கும் பயன்படுற விதத்துல அமையும் அப்படிங்கறதுனால மனசு ஆறுதலா இருக்கு. எனக்கு உங்க சாஸ்திரங்கள் எதுவும் தெரியாது. ஆனா மாஞ்சாலத்துல என்ன செய்யணும் விரும்பினீங்கனாலும் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் திவான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு. அவர் நீங்க பயன்படுத்திக்கல, உங்களுக்கு தேவையான செய்யறதுக்கு எங்க சமஸ்தானமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ராகவேந்திர சுவாமிகளும் நவாபுக்கு நன்றி சொல்லிட்டு, உங்களுக்கும் உங்களோட ராஜ்யத்துக்கும் மூலராமரோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. திவான் வெங்கண்ணா சுவாமிகளோட கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மாஞ்சாலம் கிராமம் கிடைச்சிருச்சு, இனிமே பிருந்தாவனத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ராகவேந்திர சுவாமிகள் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.